இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறேன். அது இந்த முட்டையோடு சேர்த்த நாட்டுக்கோழி குழம்பு. என்னடா இது கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் தான் நான் குழம்பு வைக்க போகிறோம். மீதியெல்லாம் நாங்கள் வறுத்துக்கிட்டோம். இட்லிக்கு கொஞ்சம் குழம்பு வச்சா சூப்பராக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக குழம்பு வைக்கிறேன். சீரக, மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு குக்கரில் வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பச்சை வாசனை அடிக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்ததுனால. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்தில் இந்த பச்சை வாசனையும் அடங்கிடும், முட்டையும் வெந்துடும். அதுக்கு பிறகு தான் நான் தாளிப்பேன். எப்போயுமே சாம்பார் ஆகட்டும், இந்த மாதிரி கறி குழம்புக்கெல்லாம் கடைசியாக தான் நான் தாளிப்பு சேர்ப்பேன். அப்போ தான் நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லியும் ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கு பரிமாறிக்கலாம். அதுவும் இட்லி மாவு நாங்கள் வீட்லேயே அரைச்சி செஞ்சுருக்கறனால இட்லி பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரிக்கு குழம்பு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஊறிக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூடான இட்லிக்கு நல்ல நாட்டுக்கோழி குழம்பு முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி முட்டையோடு சேர்த்த நாட்டுக்கோழி கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.